மெஹராப் இல்லை. மெஹராபு யார் கொண்டு வந்தா? உமர் பின் அப்துல் அசீஸ். ஹிஜ்ரா 90. மாஷா அல்லாஹ் ஹிஜ்ரா 500 பிறக்குறாங்க. அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுல்தான் ஷஹதா முஜ்தபல் கர்பலா, இமாம் அலி மகாம் சையதுனா இமாம் ஹுசைன் நாயகத்துடைய பரிசுத்தமான 17வது தலைமுறை பேர பிள்ளையாக அஸ்ஸய்யித் அஹ்மத் அல் கபீர் ரிஃபாயினாக பிறக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் ஹிஜ்ரா 500 ஜஹன்னம் விலாதத் ஷரீஃப் மௌலித் அல் கரீம். மாஷா அல்லாஹ் ஹிஜ்ரா 500 பிறந்தவங்க என்ன? ஹிஜ்ரா 540 ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம மஜத வஅல்லம் ஹதரத்துல் குதுஸியாவுக்கு மதீனத்து முனவராக்கு வர்றாங்க. மாஷா ஹிஜ்ரா 90 என்ன? உமர் பின் அப்துல் அசீஸ் 2 மதில் எடுத்துட்டாப்புல, 5 கார்னர்ல நாயகத்து கபராத்தார யாரும் பார்க்க முடியாது, காணவே முடியாது. எப்படி டச் பண்றது? பார்க்கவே முடியாது. ஒரு செவர் இல்ல, 2 செவர், உள்ள ஒரு செவர், வெளியே ஒரு செவர். மாஷா அல்லாஹ் 540 அஸ்ஸய்யித் அஹ்மத் அல் கபீர் ரிஃபாயி அற்புத ஜோதி ஆரிஃப் நாயகம் கண்மணி நாயகத்துடைய பேரின்ப காதல்ல துடிச்சுக்கிட்டு வர்றாங்க. மாஷா அல்லாஹ் மதீனா முனவரா ரிஃபாயி நாயகத்தோட பெரும் கூட்டம் வருது. ஹரம்ல அப்ப மாஷா அல்லாஹ் மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல, ஹரம் ஷரீஃப்ல ஏறத்தாழ 10,000 பேருக்கு மேல இருக்கிறாங்க. ஒரு ஆள் 2 ஆள். மாஷா அல்லாஹ் ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்கு ஆலமு ஷஹாதால புறப்பட்டு போய் எத்தனை வருஷம் ஆகுது? 540 ரிஃபாயினாக வர்றாங்க. புரிஞ்சா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 530வது வருஷமா, 530 வருஷம் கழிச்சு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலி ஜொலிக்கும் திருக்கரம். மாஷா அல்லாஹ் என்ன ஹரம்ல கூடியிருந்த எல்லாரும் காண்றமா ரிஃபாயினாக முத்தமிடுறதுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. மாஷா துடிச்சாங்க ரிஃபாயினாக வந்து. மாஷா கண்மணி நாயகத்துடைய பேரின்ப காதல்ல துடிச்சாங்க ரிஃபாயினாக. தன்னுடைய திருமகனுடைய துடிப்பை அடக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரம் தந்தவர்கள் புரிந்தார்கள். மாஷா 530 வருஷம் கழிச்சு தாரணி போற்றும் தன்னிகரற்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருக்கரத்தை மாஷா அல்லாஹ் என்ன மதீனா வாசிகளும் மதீனாவுக்கு வந்திருந்த ஜாயிர்களான அந்த பாக்கியமுள்ள பெருமக்கள் மாஷா அல்லாஹ் காணக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்தா. அற்புத ஜோதி ஆரிஃப் நாயகத்தை பரக்கத்து கொண்டு மாஷா அல்லாஹ் எல்லாரும் கண்டாங்க. ஆரிஃப் நாயகம் முத்து மகிழ்ந்தாங்க. மாஷா ஆரிஃப் நாயகம் முத்து மகிழ்ந்தாங்க. மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்ன ரசூலுல்லாஹ்வுடைய ரிசாலத்தை ஈமான் கொண்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் வேணும். நாவால சொல்லிட்டான்ல ரசூல் யார், ரசூலுடைய அலமத் என்ன, ரசூலுக்கு நமக்கிடையில் உள்ள நிஸ்பத் ஷரீஃப் என்ன, ரசூலை கொண்டு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு க்ஷணமும் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுவாசிக்காம வாழ முடியுமா ஒரு மனுஷன்? ஒரு மனுஷன் சுவாச உடலுங்க வாழ முடியுமா? சுவாசிக்காமல் வாழ்ந்தாலும் கூட வாழலாம். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய நிஸ்பத், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஹிமாயத் இல்லாமல் இந்த உலகத்துல நான் மட்டுமல்ல யாரும் வாழ முடியாது. யாரும் வாழ முடியாது. இதை அறிந்து கொள்ள வேண்டும் மாஷா அல்லாஹ் மூமின்கள். அதுக்குத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயோ வச்சு பார்க்காத வாலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், வாலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களிலே இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள். மதீனாவுக்கு போயிட்டு வந்தா பத்தாது, ரசூலுடைய நிஸ்பத் நமக்கு என்னன்னு அறி. மாஷா அல்லாஹ் ஸலவாத் ஓதுனா பத்தாது,
புர்தா ஓதுனா பத்தாது, மௌலித் ஓதுனா பத்தாது, மீலாத் வச்சா பத்தாது. ரசூலுடைய ஆதபத்தை என்ன? ரசூல் இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது. ரசூல் இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது. ரசூலுடைய ஹிமாயத் இல்லாமல், ரசூலுடைய இனாயத் இல்லாமல், ரசூலுல்லாஹ்வுடைய மதத் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது என்ற உண்மையை அறிந்து கொள்கிற அல்லாஹ் மாஷா அல்லாஹ் வாலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ் அறிந்து கொள்ளுகிறார். அல்லாஹ் உத்தரவுடும். அகிமு ஸலாத்த சொன்னவன் நம்ம என்ன செய்யறோம்? தெரிஞ்சோ தெரியோ தைப்பு கட்டி நிக்கிறோம். வஜிஹத்துன்னு சொல்லும் போது வஜிஹத் இல்லதுன்னு சொல்லும் போது நம்மளோட கல்பு என்ன? ஊர் பூரா சுத்துது. இருந்தால் நாவு என்ன சொல்றது? வஜிஹத் இல்லதுங்கிறோம். இமாம் கஸாலி கேட்கக்கூடிய ஐயாரு, இது சரியா நியாயமா? வஜிஹத் இல்லதுங்கிற, ஆனா கல்பு என்ன சொல்றது? ஊரை பூரா சுத்திட்டு வருது. ஆனா வஜிஹத் இல்லதுன்னு சொல்ற, இது எப்படிவா நியாயமாகும்? அதெல்லாம் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிஸ்பத் சரி. ரசூலுல்லாஹி நிஸ்பத் நமக்கு எப்போ புரியும்? ரசூலுல்லாஹி மஹப்பத் இல்லாம எப்படி நிஸ்பத் புரியும்? ரசூலுல்லாஹுடைய மஹப்பத் இல்லாம நிஸ்பத் புரியாது. புரிஞ்ச வழங்குதா? ரசூலுல்லாஹுடைய மஹப்பத் சரி வர நிஸ்பத் புரியாது. நிஸ்பத் யாருக்கு புரியும்? மஹப்பத் நிஸ்பத் எப்ப புரியும்? மஹப்பத் இருந்தாதான் நிஸ்பத் சரி புரியும். மஹப்பத் வந்துட்டா நிஸ்பத் இல்லாம என்ன அவனால இருக்க முடியாதுங்கிற உண்மையை உணர்வான். நாயகத்துடைய ஹதரத்துல் குதுசியாவுடைய அந்த காட்சியை நாடி துடிப்பான். ரிஃபாய் நாயகம் துடிச்ச மாதிரி மாஷா. அதுக்கு தான் அந்த உருஸ் முபாரக். உருஸுடைய மக்சத் என்ன? ரிஃபாய் நாயகத்துடைய ஹிமாயத்து கொண்டு நம்முடைய கல்பும் ரூஹும் ரசூலுல்லாஹ்வுடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரின்ப காதலால் பிரகாசிக்க வேண்டும். நாம ஆஜிஸீன்கள், நாகிஸீன்கள், ஜாஹிலீன்கள், ஆசீன்கள் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய அதிபஸ்தான் அஹ்லு பைத் அத்ஹார் சையதுனா அஹ்மதுல் கபீர் ரிஃபாய் நாயகம் அவர்கள் மதத் ஹிமாயத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் நம்முடைய கல்பையும் ரூஹையும் நஃப்ஸையும் அக்லையும் நம்முடைய ظاهரையும் பாத்தினையும் நம்முடைய ஜலியையும் கஃபியையும் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபை கொண்டு பிரகாசிக்க செய்து மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலே ஷரீஃபுடைய தஹத் முபாரகாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்பூல் செய்யப்பட்ட நாயகத்துடைய உஷாக்கான குலாமின்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை கபூல் செய்து கொள்வதற்கு நமக்கு ஆரிஃப் நாயகம் ரிஃபாய் ஷேக் அவர்கள் நமக்கு வசீலா ஜமீலாவாக இருக்க வேண்டும்ங்கிற ஆசை கொண்டுதான் நம்ம என்ன செய்யறோம்? இந்த உருஸ் முபாரக் செஞ்சு அவங்கள அழைக்கணும் மாஷா. அப்போ ரசூலுல்லாஹி அஹ்லு பைத் அத்ஹார் ஆரிஃப் நாயகம் அவங்களோட தர்பார்ல போய் கேட்டு என்ன செய்ய மாட்டாங்க? விட மாட்டாங்க, கை விட மாட்டாங்க மாஷா. உலகத்துல எங்க இருந்து கூப்பிட்டாலும் என்ன செய்வாங்க? ஹிமாயத் செய்வாங்க, மதத் கொடுப்பாங்க மாஷா. மக்சத் என்ன? ரிஃபாய் நாயத்து உருஸ் ஷரீஃபா இருக்கட்டும், காஜா நாயத்து உருஸ் ஷரீஃபா இருக்கட்டும், காதர் அவுலியா உருஸ் ஷரீஃபா இருக்கட்டும், ஔதுல் ஆலத் உருஸ் முபாரக்கா இருக்கட்டும், முராது என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வஃபகர் நாயகமானுடைய மஹப்பத் ஷரீஃபுடைய தௌலத்துல் அக்பரை அந்த நாதாக்கள் நமக்கு அத்தா செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃபை கொண்டு மாஷா அல்லாஹ் நமக்கு என்ன? இரு லோகமும் வெற்றியாகும் மாஷா அல்லாஹ். துனியாவும் நமக்கு அல்லாஹ் ஃபத்ஹாக்கி தருவான், ஆখিরাতে ஃபத்ஹாக்கி தருவான். ரசூலுல்லாஹ்வுடைய ஆஷிக் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? கேவலப்படுத்த மாட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய ஆஷிக் ஹஜரத் பிலால் உமையத் இப்னு ஹலஃப் என்ன நாயகத்தை ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மஹப்பத் வச்சதுக்காக எப்படி எப்படியோ சித்திரவதை பண்ணாங்க. துடிக்க நிர்வாணமா போட்டு என்ன இரும்பு கம்பியை போட்டு உடம்பு பூரா இழுப்பான் உமையத் இப்னு ஹலஃப். ஹஜரத் பிலால் என்ன கதறுவாங்க வழி தாங்க முடியாமல். ஒரு முறை இந்த பக்கத்தால கிராஸ் பண்ணும்போது ஹைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு
அந்த சத்தத்தை கேட்டாங்க. கேட்டு அவங்களால தாங்க முடியல. உமையாட்ட வந்து என்ன, இந்த உங்களோட அடிமைய நான் வாங்கிக்கிறேன். யார்? ஹஜ்ரத் பிலால நான் வாங்கிக்கிறேன், எவ்வளவு வேணும் அதுக்கான தொகையை சொல்லுங்க. உமைத் இப்னு ஹலப் சிரிச்சாப்ல. ஓ அப்துல் காபா, சித்திகரத்தின் முதல் பேரு அப்துல் காபா, இந்த அடிமைக்கு ஏதாவது கிரயமா இருக்குது? விலை வைக்கிற அளவுக்கு ஒரு கௌரவமான ஆளா? யார? ஹஜ்ரத் பிலால. நயா பைசாக்கு கூட என்ன இந்த ஆளுக்கு விலை இல்லைன்னு சொன்ன யாரு? உமைத் இப்னு ஹலப். சித்திகராக ஒரு அமௌண்ட் கொடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்கள. ஆனால் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் பிலால கொடுத்த விலை என்ன? காபத்துல்லாஹ்வை பிலாலுடைய காலு கீழே கொண்டு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபத்ஹ் மக்கால மசாலன் ஹஜ்ரத் பிலால் கல்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவுல அதான் சொன்னாங்க. எங்க நின்று மசாலா? காபத்துல்லாஹ்வுக்கு மேலே ஏறிட்டு சொல்லுங்க பிலால் பாங்க. பிலாலுடைய காலுக்கு கீழே என்ன? காபா இருந்துச்சு. ரப்ப ஹாதல் பைத். அந்த பைத் மசாலா என்ன? ஹஜ்ரத் பிலாலுடைய கதம் ஷரீஃப் கீழே இருந்துச்சு. மசாலா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷிக்குடைய காலுக்கு கீழே அல்லாஹ்வுடைய பைத் அல்லாஹ் கொண்டு வர. மசாலா இது மசாலா என்ன? ஒவ்வொரு ஆஷிக்கு ரசூலுக்கும் இப்ரத். மசாலா நாம ரசூலுல்லாஹ்வை மஹப்பத் வைத்தோமே ஆனால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் துனியாவிலோ ஆகிரத்திலோ நமக்கு எந்த விதமான கேவலத்தையும் அல்லாஹ் உண்டாக்க மாட்டான். மசாலா எல்லா விதமான தில்லத்தில் இருந்து அல்லாஹ் நம்ம இஸ்ஸத் கொடுத்து ஹிஃப்ஸ் செய்வான். அல்லாஹ் ஹிஃப்ஸ் செய்வான். மசாலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஹஜ்ரத் பிலால ஃபாலோ பண்ணி ரசூலுல்லாஹ் நம்ம கல்புக்குள்ள ரூஹுக்குள்ள வைத்துக் கொள்வோமே ஆனால் அப்படி வச்சவங்க தான் ரிஃபாய் நாயகம். அப்படி வச்சவங்க தான் மதாருல் ஆலமீன். அப்படி வச்சவங்க தான் கரீபுன் நவாஸ் காதர் அவுலியா மௌலல் புகாரி வாப்பானாங்க எல்லாரும். மசாலா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய விசேஷ பாதுகாப்புல நம்மள அல்லாஹ் ஆக்கிக் கொள்வார். அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துவமானுடைய நாலென் ஷரீஃபுடைய தஹத் முபாரக் நம்ம ஃபனா ஆகும்போது ஆமீன். அப்ப அதை உணர்வு மூலமாக ஃபீலிங்ல மசாலா என்ன நாம் அனுபவித்துக் கொள்ளக்கூடியதுதான் சுலூக். மசாலா அதுதான் சுலூக், அதுதான் தஸவ்வுஃப், அதுதான் தரீகத், அதுதான் அவுலியாக்களுடைய மன்ஹஜ், அதுதான் அவுலியாக்களுடைய ஹுஸ்னுல் ظن. இது மசாலா ஃபீலிங்ல அந்த முஹப்பத்தை அனுபவிக்கிறது. மசாலா அது மசாலா என்ன? ஃபீலிங்ல அனுபவிக்கிறது. சாதாரணமா இல்ல, ஃபீலிங்ல அனுபவிக்கிறது. வாயால மட்டும் சொல்லிட்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹ் முஹப்பத்துல 1000 சலவாத்து லட்சம் எல்லாத்துக்கும் சவாப் உண்டு, அஜ்ர் உண்டு. அது வேற விஷயம். அஜ்ர் உண்டாறது வேற. ஒரு சலவாத்து சரி ஓதுற ஆளு ஆஹா எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறான். நான் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் திருநாமத்தில் ஒரு சலவாத்து ஷரீஃப் நான் ஓதுறேன். ஆனா இப்ப எனக்கு அல்லாஹ்வுடைய 10 சலவாத்து ஜாரி ஆகுது. மாஷா அல்லாஹ் எனக்கு 10 சலவாத்து எனக்கு இப்போ அல்லாஹ் ஜாரியாய் கொடுக்கிறான். மாஷா அல்லாஹ் அப்படின்னு நினைக்கும் போது என்ன வாங்க அவனுக்கு கல்வியான தாழ்வுக்கு உண்டா முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமோட. மாஷா அது அல்லாஹ் வெறுமனையே அந்த டிக்கெட்டுக்கு பார்க்குற எத்தனை இருக்குது 34 நான் 100 வரல டக்கு 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 அது டக் டக்குலே நிற்கும். தாலுக்கு எங்க இருக்குது? டக் டக்குல இருக்குது, டிக்டிக்ல இருக்குது, கவுண்டர்ல இருக்குது, கல்புல இல்லை. தாலுக்கு எங்க இருக்குது? கவுண்டர்ல இருக்குது, கல்புல இல்லை. ஏன்னா தாலுக்கு எங்க வை? கல்புல வை. மாஷா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹபத் ஷரீஃப் கல்பு மாஷா அல்லாஹ் முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமே
சுஹபத் வைக்கிறதுல 27 படித்தரங்களை ஹாஜா கேசுதராஜ் பந்தனவா சர்க்கார் என்ன படம் போட்டு காட்டுறாங்க, மேப் போட்டு காட்டுறாங்க. மாஷா 27 ஸ்டேஜ். மாஷா ஒரு மூமினுக்கு என்ன முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமோடு சுஹபத் செய்யறது என்ன 27 ஸ்டேஜ் உண்டாகிறத படம் போட்டு காட்டுறாங்க ஹாஜா கேசுதராஜ் பந்தனவா. மாஷா இவர்கள் தான் சூஃபியாக்கள். ஃபில்ஹால்ல பாக்குறவங்க எல்லாத்தையும். மாஷா இது பிந்தைய காலத்துல வந்தவங்க அல்ல, எல்லா சஹாபாக்களும் இந்த ஹால்ல உள்ளவங்க தான். சஹாபாக்கள் ஜமீ சஹாபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ நஃபஅனா மின் பரகாத்திஹி ஃபித் தாரைன். எல்லா சஹாபாக்கள் என்ன இப்படி ஈமான் ஃபில்ஹால்ல உள்ளவங்க தான். அதத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. மாஷா அல்லாஹ், மா அஸ்பஹத யா ஹாரிஸா, ஓ ஹாரிஸாவே இன்னைக்கு பொழுது எப்படி உங்களுக்கு விடுஞ்சிச்சு? காலையில பொழுது எப்படி விடுஞ்சிச்சு? தூங்கி எப்படி முடிச்சிங்க? யாரு கேட்கிறா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் என்ன எந்த விஷயமே அனாவசியமா பேச மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் பேசுறாங்கன்னா அது அல்லாஹ் பேசுறான்னு அர்த்தம். அமா யன்திகனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. நான் என்ன கேட்கிறாங்க? மா அஸ்பஹத யா ஹாரிஸா, ஹாரிஸா இன்னைக்கு காலையில எப்படி தூங்கி முடிச்சிங்க? நாயகத்துக்கு தெரியும், இந்த உம்மத்துக்கு காட்டுறாங்க சரதாரசன். நீ வாயளவுல என்ன ஈமான சொல்லிட்டு இருக்காதடா, ஈமான் ஹகீகத் என்னன்னு பாரு. அவங்க என்ன சொல்றாங்க? பதில் மாஷா அல்லாஹ், நாயகமே நல்லா சுகமா தூங்கி முடிச்சா அல்ஹம்துலில்லாஹ், கை கால்லாம் வழியெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா ஃப்ரீயா நல்லா தூங்கணும் நாயம் அப்படி சொல்லல. அஸ்பஹத மூமினன் ஹக்கா, அஸ்பஹத மூமினன் ஹக்கா, நாயமே ஹக்கான மூமினா தூங்கி முடிச்ச நாயமே. இன்னைக்கு காலை பொழுது எனக்கு உதயமானது, நான் ஹக்கான மூமினா இருக்கு நிலையில. மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் தூங்கி முடிக்கும் போது கூட நாம என்ன செய்யணும்? நான் தூங்க போகும்போது உள்ள நிலையில என் ஈமான் இருக்குதா, அல்ல தூங்கி முடிக்கும் போது என் ஈமான்ல ஏதாவது மாற்றம் வந்திருக்குதா, தகீர் வந்திருக்குதா, அது உருஜில போயிருக்குதா, என்ன நாம சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதை சுந்தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சந்தன தெய்வீக திருநாவால் நமக்கு என்ன செய்யறாங்க? உணர்த்தி காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாரிஸா ரலியல்லாஹு சுவால் கேட்டுமா சார், பாயிடி எத்தனை ஸ்தாபனம் கட்டின, எத்தனை கிதாப் வச்சு ஓதி கொடுத்து, எத்தனை தலாமிது வச்ச, அது ஒண்ணும் முக்கியம் அல்ல. ஓ ஈமான் எந்த ஹால்ல இருக்குது? இப்லீஸ் பெரிய முஅல்லிம் தான், இப்லீஸ் பெரிய முஅல்லிம் தான். ஓ ஈமான் எந்த லட்சணத்துல இருக்குது? ரசூலுல்லாஹ் எங்கடி வச்சு பாக்குற? ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ் ஷரீஃப், ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா ஹதீஸுடைய ராவி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமினுக்கு எந்த அளவுக்கு வெரி க்ளோஸா இருக்கிறன்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன அவுலா பிகுல்லி மூமினின் மின் நஃப்ஸி, அல்லாஹ் பஜல் நஸீபனா ஃபித்-தார். ஆமீன் ஆமீன் ஆமீன். அன அவுலா பிகுல்லி மூமினின் மின் நஃப்ஸிஹி, ஒவ்வொரு மூமினுக்கும் அவருடைய நஃப்ஸை விட மேலான நெருக்கத்தில் நான் இருக்கிறேன். யார் சொல்றா? அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான நூருல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஸ்தானுல் ஹக்கல் கரீமால் ரசூல் பிஷாரத் செய்றாங்க. ஆனா அவுலா பிகுல்லி மூமினின் மின் நஃப்ஸிஹி. என்னைக்கு நாம இதை பத்தி தஃபக்குர் பண்ணணும்? எல்லாருக்கும் நம்ம என்ன ஈமானோட இருக்கணும்னு ஆசைப்படுறோம், மூமினா இருக்க ஆசைப்படுறோம். அதுக்காக நம்ம என்ன மெஹனத் பண்ணோம், என்ன நம்ம தண்டித்தோம், என்ன நம்ம சோது பண்ணோம். வாழ்க்கையில எத்தனையோ விஷயத்துக்கு நம்ம எதையோ செலவு பண்றோம், கன்ஃபார்மா தெரியும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ஈமான் சலாமத்தோட ஆஃபியத்தோட இஸ்ஸத்தோட தூருல் ஹயாத் அல்லாஹ் கொடுக்கட்டும். மாஷா அல்லாஹ் கொடுப்பா அல்லாஹ், லா ரைப ஃபீஹி.
என்னைக்கு உங்களோட மூத்த ஹக்கு இருக்குது மாஷா அல்லாஹ். உலகத்துல போன என்ன கியாமத்துல காய்மா உட்கார போறது இல்லை. அந்த வாழ்க்கைக்காக எத்தனையோ விஷயத்துல விடக்கிடக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் நஃப்ஸை விட நெருக்கத்துல நான் இருக்கிறேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த நிலை குறித்து நாம் என்ன ஆசைப்பட்டோம், நாம் அப்படி ஆகிட்டோமா? யார ரசூலுல்லாஹ், என்னை தாங்கள் அப்படி ஆகிக்கிட்டீங்களா நாயகமே? நான் ஆஜிஸானவன் நாயகமே, நான் ஜாஹிலானவன் நாயகமே, நான் ஆசையானவன் யார நாயகமே? எனக்கு அப்படி ஆகிறதுக்கான எந்த அருகதையும் எந்த தகுதியும் எனக்கு இல்ல நாயகமே. ஏது தெரியாத ஜாஹில் நாயகமேனா அட அவுலாபி குல்லி மூமினின் மின் நஃப்ஸி என்று தங்களுடைய லிசான் ஹக்கல் கரீமான் தாங்கள் செய்த அந்த பிஷாரத்தை எங்களுக்கு ஃபில் ஹால்ல தாங்கள் தான் அல்லாஹ்வுடைய ரசூலே, எங்களை அப்படி தாங்கள் தான் ஆக்கற நாயகமே. தாங்களை தவிர எங்களுக்கு என்ன துனியாவிலையோ கபூரிலையோ ஹஷர்லையோ தங்களுடைய பாபுல் கரீமை தவிர வேற ஒரு பாபு இல்ல நாயகமே. தாங்கள் பாபுல்லா, அல்லாஹ்வுடைய வாசல் தாங்கள். தாங்கள் எங்கள் பேர்ல என்ன ரஹமத் காட்டினா, தாங்கள் கருணை காட்டினா, தாங்கள் கிருபை செய்தால், தாங்கள் என்ன எங்களை இப்படி செய்தால் நாங்கள் பிழைப்போம் நாயகமே. இல்ல நாங்க ஹலாக்கா போயிடுவோம், நாங்க ஹலாக்கா போயிடுவோம் நாயகமே. ஆனா நாங்க ஹலாக்கா போக தாங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. தங்களை பத்தி அல்லாஹ் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான். பில் மூமினின் ரவுஃபுர் ரஹீம் சொல்லிருக்காங்க. தாங்கள் ரவுஃபுர் ரஹீம் யா ரசூலல்லாஹ், தாங்கள் மாஷா ரவுஃபுர் ரஹீம் நாயகமே. நாங்க ஆஜிஸா இருந்தாலும், நாங்க நாகிஸா இருந்தாலும், நாங்க ஆசீனா இருந்தாலும், நாங்க ஜாஹிலா இருந்தாலும், நாங்க நன்றி கெட்டவனா இருந்தாலும் தாங்கள் ரவுஃபுர் ரஹீமா இருக்கிறீங்க யா ரசூலல்லாஹ். தங்களுடைய ரஹமத் மாஷா அல்லாஹ் முத்தலக்கானது நாயகமே. தாங்கள் வஜூத ரஹமத் யா ரசூலல்லாஹ். தாங்கள் எங்கள் பேர்ல ரஹமத் காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, இன்னும் காட்டுவீங்க. ஆனா அவுலா பிக்குல்லி முஃமினின் மின் நஃப்ஸிஹி, இந்த தங்களுடைய பிஷாரத்தை எங்களுடைய வாழ்க்கையை ஆக்கி வச்சிருக்காங்க. ஆமீன். இதை விட பெரிய தௌலத் துனியாவிலேயோ ஆகிரத்திலேயோ வேற எது இல்லை நாயகமே. யா ரசூலல்லாஹ், எங்களோட தாங்கள் இருந்தா போதும். இந்த உலகத்துல மாஷா அல்லாஹ் எங்களோட யார் இருக்கிறாங்க இல்லாமல் போறாங்க அதை பத்தி பேச்சல நாயகமே. தாங்கள் எங்களோட இருக்கணும். ஆமீன் ஆமீன் ஆமீன். உலகத்துல என்னோட எங்களோட இருக்கணும், கபர்ல எங்களோட இருக்கணும், ஹஷ்ர்ல எங்களோட இருக்கணும். யா ரசூலல்லாஹ், தாங்கள் இல்லாம ஒரு சனம் எங்களுக்கு வாழானாயமே. தங்களோட முஸ்தபியத்தான் ஹதரத்துல் கரீமுடைய நிஸ்பத் ஷரீஃப் சுஹபத் முபாரக்கா, அதை விட்டு காலியான ஒரு சாத் எங்களுக்கு வாழானாயமே. அது நரகத்தை விட பயங்கரமானது யா ரசூலுல்லாஹ், அது நரகத்தை விட கொடுமையானது நாயகமே. தங்களுடைய ஹதரத்துல் கரீமுடைய நிஸ்பத் ஷரீஃப்ல சுஹபத் ஷரீஃப்ல தங்களுடைய சிபத்துல் கரீமான சையதுனா அஹ்மதுல் கபீர் இஃபாய் நாயகம் எப்படி லத்தத்தா இருந்தாங்களோ அந்த லத்தத்திலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் கலீலா அத்தா செய்யுங்க. அதற்கு பதியுதீன் மதாருல் ஆலமீன் எப்படி லத்தத்தா இருந்தாங்களோ அதிலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் தாங்க ஜமான். தாங்கள் ரஹமத்துல் ஆலமீன் யா ரசூலல்லாஹ். தங்களுடைய தெய்வீகத்தை வைத்த கரத்துல, தங்கள் தெய்வீகத்தை வைத்த சன்னிதானத்துல ஏந்திய ஏந்தன கை வெறுங்கையா போவாது யா ரசூலல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமே அவருக்கு கஷ்டம் வரும்போது தங்களை அழைக்கும் போது நாங்க எங்க போனாகவே? இன்னி இதா மஸ்ஸனி லைபுகி ரபிஉனி அகூலு யா சய்யித சாதாத் யா சனதின் சொல்லி ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது நாங்க ஆஜிஸ்கள் எங்க போனாகவே? நாங்க ஆசிரியர்கள் எங்க போனாகவே? எங்களோட குழுக்கு நன்றி கெட்டத்தனம், எங்களோட சிபத்தி என்ன, எங்களோட தபியத்து பாவம் செய்யறதுனாகவே. எங்களோட தபியத்து என்ன, தங்களோட ரஹமத்தை மறந்திருக்கக்கூடிய காஃபில்கள் நாகவே.
ഞങ്ങളുടെ ഗഫലത്ത് തങ്ങളുടെ രാമത്തെ കൊണ്ട് റാഹത്താക്കണായ, ഞങ്ങളുടെ ഗഫലത്ത് തങ്ങളുടെ രാമത്തെ കൊണ്ട് സലാമത്താക്കണായ. யாருக்கெல்லாம் தங்களுடைய ரிதா கொடுத்து தாங்கள் பொருந்திக் கொண்டீர்களோ அந்த பரிசுத்தமான கரதிகளாக எங்களையும் உங்களுடைய ஆளையும் அத்தல கியாமத்துடைய வரைக்கும் நசரையும் தாங்கள் கபூல் செய்தீர்களாக. அவருக்கு ரிஃபாயினாயத்துடைய பரக்கத்தை கொண்டு, ஹஜரத் பதியுத்தீனுடைய பரக்கத்தை கொண்டு, खाजा मोइनुद्दीन बरकत கொண்டு, खाजा குத்புத்தீன் பரக்கத் கொண்டு, ஹஜரத் ஃபரீதுடைய பரக்கத் கொண்டு, खाजा நிசாம் பரக்கத் கொண்டு, சாபிர் அலாவுதீன் பரக்கத் கொண்டு, காதர் அவுலியா பரக்கத் கொண்டு, மௌலானா புகாரி பரக்கத் கொண்டு, எங்களுடைய முர்ஷித் முரப்பியுடைய பரக்கத் கொண்டு கபூல் செய்துங்க நாயகமே, கபூல் செய்துங்க. சதாவும் ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய ஷுகூல் இதுதான் மாஷா அல்லாஹ், இதுதான் மாஷா அல்லாஹ். இந்த தலமும் தேட்டமும் அல்லாஹ் நம்மளுக்கு தர வேண்டும் என்ற அந்த ஆசை கொண்டுதான் நாம் என்ன செய்யறோம், அதை பெற்றுக்கொண்ட பெருமக்களான இந்த நாதாக்களுடைய ஒரு சுபாரகம் நாம் என்ன செய்யறோம், ஷாமிலாக்குடைய விஷயத்தை நாம தலபு செய்யறோம், தேடுறோம். ஐயோ கையமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா நம்முடைய இந்த மேலாம்பரமான விசேஷமான இந்த முராதை அல்லாஹ் நமக்கு அமலுக்கு ரிஃபாயினாயத்துடைய பரக்கத்தை கொண்டும் السيد أحمد بديعuddin مدار على بركة كنم الله توفيق سيوانا. حسبنا الله سيؤتينا الله فضله ورسوله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم. من سلطان عالم سید احمد کبیر خاطر ماجم کنیا غوث العالم دستگیر صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ सल्लल्लाहु अलैहि वसल्लम. जहान उम्मुल उबैदा तख्त रोशन दस्तगीर सरवरे सुल्तानुल आरिफीन सय्यद अहमद कबीर सल्लल्लाहु अलैहि मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अलैहि मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम. हाजिए हुकुम शरह का ज़ुल हक़ाइक़ दस्तगीर सूफिए सुल्तानुल आरिफीन सय्यद अहमद कबीर सल्लल्लाहु अलैहि मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अलैहि मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम. वालिए मुल्क विलायत वाली है या दस्तगीर वारिसे गौसुल आलम सय्यद अहमद कबीर सल्लल्लाहु अलैहि मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अलैहि मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम. वालिए मुल्क विलायत वाली है या दस्तगीर वारिसे गौसुल आलम सय्यद अहमद कबीर सल्लल्लाहु अलैहि मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अलैहि मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम. वाली
गौसुल आलम सैयद अहमद कबीर सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम। आशिक माशूक गौसुल आलम है तुम दस्तगीर हजरत सुल्तानुल आरिफीन सैयद अहमद कबीर सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम। बलग लूला बिकमालिह कशफ दुजा बिजमालिह हसनत जमीउ खिसालिह सल्लु अलैहि व आलिहि अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन कमा तुसल्ली अलैहि इलाही महके बनी फातिमा के पर कौलैमा कुनी फातिमा अगर दावत मुरद कुनी पर कबूल मनो दस्त दामान हारे रसूल इलाही महके बनी फातिमा के बर कौलैमा कुनी फातिमा अगर दावत मुरद कुनी वर कबूल मनो दस्त दामान हाले रसूल इलाही महके बनी फातिमा के बर कौलैमा कुनी फातिमा अगर दावत रद कुनी वर कबूल बनो दस्त दामान आले रसूल मनो 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 दस्त दामान आले रसूल। सल्लल्लाहु अलैहि वसल्लम अला सय्यिदिना मुहम्मद व आलिहि बिअदद हुस्निही व जमालिही